மருமோளே, இம்புட்டு பாத்திரத்தை சிங்க்ல போட்டு வச்சிருக்கிறியே, வீடு விளங்குமா? கைத்திரியம் தாண்டி பிடிக்கும். கிச்சனை துடைக்கிறதே கிடையாதா? எங்க பார்த்தாலும் என்ன பிசுக்கா இருக்குது. இதை விட உனக்கு வேற என்ன வேலை வீட்டுல இருக்கு? பாத்திரத்தை நல்லா சுத்தமா விளக்குறது கிடையாது, கிச்சனை ஒழுங்கா துடைக்கிறது கிடையாது. இந்த மளிகை ஜாமான்லாம் டப்பால கொட்டி வச்சா என்ன? ஏன் இப்படி கவர்ல எடுத்து எடுத்து வச்சிருக்கிற? உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணுமா? என் புள்ள பாவம், அவன் தலையில உன்னை கட்டி வச்சு அவன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன். நல்லா நீட்டாக தான் இருக்கு, எல்லாத்தையுமே விளக்கிட்டேன். அது டீ குடிச்ச பாத்திரம் 2 கிளாஸ் தான் இருக்கு, அதை நான் இப்போ கழுவி வச்சிடறேன். என்ன என்ன நீட்டா இருக்கு? இதை விட பாத்திரம்லாம் நல்லா விளக்குனா சும்மா கண்ணாடி மாதிரி மின்னும். நம்ம முகத்தை அதுலயே பார்த்து தலை சீவி பொட்டு வச்சு பவுடர் அடிக்கலாம், அந்த அளவுக்கு பளபளன்னு நல்லா விளக்குமே. கிச்சன்லாம் சும்மா அப்படி பள்ளன்னு தொடச்சி வச்சிருப்பேன் நான். இதுக்கு பேர சுத்தம்னு சொல்றியா நீனு? இதுக்கு பேரு சுத்தமா? என்னத்த சொல்றது? லே தினேஷ், எடுத்து வச்சு வல்லு வதக்குன்னு சாப்பிடுவே. 2 இட்லி எப்படி நேரமா சாப்பிடுவேன்? என் மருமோல, என் பிள்ளைக்கு சாம்பார் தானே பிடிக்கும். சாம்பார் வச்சா என்ன ஈஸியா இருக்குன்னு இந்த இட்லி பொடியை வீட்டுல இருக்கிறத எடுத்து வச்சுட்டு 2 சட்னி அரைச்சி வச்சிருக்கிறியா நீனு? இட்லி மாதிரியா இருக்குது, இதை பார்த்தா கல்லு மாதிரி இருக்குடி. இட்லிக்கு ஊற வைக்கும் போது 4 வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வைக்கணும். அதெல்லாம் உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லையா? இட்லி சும்மா பஞ்சு மாதிரி பொசு பொசுன்னு இருக்கணும். நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஆட்டுக்கல்லில் ஆட்டும் போது இட்லி சும்மா பஞ்சாட்டம் இருக்கும். இந்த பேரு இந்த கிரைண்டர்ல ஆட்டுறேன்னு சொல்லி இட்லி கல்லு மாதிரி இருக்கு. அதான் என் பிள்ளை உட்காந்தியே இருக்கிறான், சாப்பிடவே மாட்டேங்கிறான். நான் சாம்பார் வைக்கிறேன்னு தான் சொன்னேன். அவங்க தான் டைம் ஆகுது, சட்னியே போதும் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க அத்தை. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி நீ செஞ்சிலடி வச்சிருக்கணும். என்ன அந்த காலத்துல மாதிரி என்ன விறகடுப்பை பற்ற வச்சு புகைச்சல்ல உட்காந்துக்கிட்டு பருப்பை வேக போட்டு ஒண்ணா செஞ்சுக்கிட்டு இருக்க போறியா நீனு? எல்லாத்துலயும் இத்தனை அள்ளி போட்டு குக்கர்ல மூடிய பட்டி வச்சுன்னா 3 விசில்ல வேலை முடிய போகுது. தாளிச்சு கொட்டி கொண்டாந்து வைக்கிறதுக்கு அதுக்கு கூட முடியலையா உன்னால? மா இதுவே நல்லதாமா இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சும்மா இருங்கம்மா. கிச்சன்ல இருந்து சாம்பார் வாசம் ஒரு நாளும் நான் கண்டதில்லை. அதான் என் புள்ள சாம்பாரே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு வெறுத்து போயிட்டான். இந்த பாரு, சாம்பார் வைக்க தெரியலன்னா ஒண்ணு கேட்க வேண்டியதானே? ஏண்டி அந்த குக்கர் எடுத்து வச்சு அத்தனை துவரம் பருப்பு சமமா பாசி பருப்பு அள்ளி போட்டு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு ஒரு 4 பூண்டு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு சாம்பார் பொடியை போட்டு உப்பை போட்டு அப்படி மூடி வச்சின்னா ஒரு 3 விசில் வந்தோடனே எடுத்து கமகமகமான கடுகு சோம்பு ஜீரகம் போட்டு அப்படி தாளிச்சு 2 வரமிளகாயை போட்டு கருவேப்பிலை உருவி போட்டு அது சாம்பாரை தாளிச்சு கொண்டாந்து வச்சின்னா என் பிள்ளை 2 இட்லி கூட சாப்பிடுவான்ல. ஏன் இப்படி பண்ற நீனு? உன்னை ஏண்டா கூட்டு வந்தோன்னு இருக்கு எனக்கு. அத்தை நீங்கள் பசியில் இருப்பீங்க, நம்ம இட்லி எடுத்துகிட்டு வரட்டுமா? ஆம்பளைங்களை விட்டுட்டு நமக்கு என்னடி அவசரம்? போய் உன் மாமனாரை கூட்டிட்டு வா, நான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க அத்தை. அம்மாடி திரிசா உஷா நிசா, இன்னைக்கு அப்பா வேலைக்கு போன இடத்துல ஒருத்தன் நல்லா பூண்டு குழம்பு மொச்சக்கொட்டை போட்டு தின்ட்டு வந்திருப்பான் போல இருக்குமா. ஐயோ அவன் தொந்தரவு தாங்க முடியலம்மா. ஏன்பா என்னாச்சு? ஐயோ டரு புருன்னு குசு விட்டு தள்ளிட்டான். சீ கரும், என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, ஒருத்தன் குசு விட்டானா இன்னொருத்தன் வீட்டில் பொண்டாட்டியோட சண்டை போல இருக்கு. அங்க வந்து வேலை செய்யறவங்கள்ட்ட பூரா எரிஞ்சு விழுவுறான். செம்ம காமெடியா இருந்ததுமா இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல. அப்படியா? ஆமாடா தங்கங்களா, இன்னும் உங்கள்ட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ராசாமணி இங்க வாடி. என்னையா? ஏய் இங்க ஒரு கல்லமாவும் வாழைக்காவும் வாங்கிட்டு இருக்கிறேன், போய் பிள்ளைங்களுக்கு பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். சரியா? இங்க பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லா நடந்ததெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும். செம ஜாலியா இருந்து, அதனால ஜாலியா பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மாக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோமா? ஓகே டாடி. சூப்பர் டாடி. அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அப்பா போர் அடிக்குதுப்பா, வாங்கப்பா விளையாடலாம். வந்தோடனே ஆரம்பிக்காதீங்க, போங்க பேசாம போய் டிவியை பாருங்க. அப்பா டிவிலலாம் எந்த ப்ரோக்ராமும் நல்லாவே இல்லை, வாங்கப்பா வெளில எங்கன்னா போயிட்டு வரலாம். பா போனை பார்க்காதீங்கப்பா, எங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா. உங்கள்கிட்ட என்னத்த நான் பேசுறது? என்னப்பா வீட்டுக்கு வந்தாலே சாப்பிட்றீங்க, தூங்கிடுறீங்க, நியூஸ் பார்க்குறீங்க, இல்லைன்னா செல்லு பார்க்குறீங்கப்பா. எங்கள்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்கப்பா. ஜாலியாக பேசுங்கப்பா. அதான் நீங்க 3 பேர் இருக்கீங்கல்ல, நீங்க போய் விளையாடுங்க போங்க. சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க போங்கம்மா. இருக்கிற டென்ஷன்ல ஏதாவது சொல்லிட போறேன். இந்த அப்பா பண்ணுறதே சரியில்லை.
உங்கள் வீட்லேயும் அப்பா இப்படி தான் இருக்காங்களா? உங்கள் வீட்டு அப்பா எந்த மாதிரி டைப்புன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன்.